யாதும் ஊரே யாவரும் கேளு. படிச்சிருப்பீங்க. யார் எழுதினது? கணியன் பூங்குன்றனார். அடுத்த வரி தெரியும் தானே? தீதும் நன்றும் பிறதர வாரார், சாதலும் நோதலும் அவற்றோர் அல்ல, ஆதலில் ஆதலில் வாழ்க்கை என்று நீ மகிழ்ந்து விடாத. சாவுதான் அப்படின்றதுனால நீ ஒன்றும் கஷ்டப்பட்டுறாத. முன்னுக்கு பின்னு வாழ்க்கை இயல்பா போய்கிட்டே இருக்கும்னு சொல்லி போவோம். அந்த பாட்டு, அந்த பாட்டுல என் மனதை அறைந்த ஒரு வரி உண்டு. வாழ்க்கையில் நாம் இப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லக்கூடிய சொற்கள் யாருடைய உதடுகளில் இருந்து வருகிறது என்று நமக்கு தெரியாது. அந்த கவிதை எனக்கு ஒரு சொல் சொன்னது. கடைசியா இப்படி முடிக்கிறான். ரொம்ப அழகான முடிப்பு அது. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. நீ இந்த ரெண்டு சொல்ல மட்டும் மனசுல வச்சுட்டு போ. பெரியோரை வியத்தலும் இளமே. இவர்கள் பெரியவர்கள் என்று யாரையும் பார்த்து நீ வியக்காத. நீ வியப்பதற்காக அவர்கள் பெரியவர்களாக இல்லை. பெரியவர்களாக இருப்பது என்பது அவர்களுடைய இயல்பு. யாரையும் பார்த்து நீ வியக்காத. இதுல ரொம்ப சூட்சுமா என்ன தெரியுமா? இந்த இலக்கியம் உனக்கு தருகின்ற பாடம் என்ன தெரியுமா? நீ யாரை பார்த்து வியப்பாயோ அவர்கள் தான் மேலே இருப்பார்களே தவிர நீ கீழே இருந்தவர்களை அண்ணாந்து பார்த்து கொண்டேதான் இருப்பாய். அதனால் யாரையும் பார்த்து வியக்காதே, அவர்களை புரிந்து கொள். பெரியோரை வியத்தலும் இளமே. ஒருவேளை நீ பெரியோரை வியந்து விட்டாலும் சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. யாரையும் பார்த்து ஏளனமா, யாரையும் பார்த்து சின்னவங்க தானேன்னு எக்காலமா பேசிராத. இப்படி சொல்லி முடிக்கிறான் அந்த கவிதையை கணியன் பூங்குன்றனார். இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் இருக்குல்ல, அந்த சொல்ல கொஞ்சம் உள்ள நீ போட்டு பார். இந்த உலகம் எல்லாம் இருக்குல்ல, இந்த உலகம் எல்லாம் ஊர் தான். இதுல உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் நம் உறவு தான். இப்படி சொன்னவன் தமிழன். இதுதான் எனக்கு மிக அற்புதமான ஒரு சிந்தனையாக எனக்கு படுகிறது. யோசித்து பார்த்தால் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து ஒரு காலம் நமக்கு வருது. சங்க காலம் பேர் அதுக்கு. காலம் சங்க இலக்கியம்னு சொல்றது இல்ல, சங்க காலம். அடுத்ததாக நமக்கு வருகின்ற காலம் காப்பிய காலம். நீங்க 4 செமஸ்டர்ல இதெல்லாம் படிச்சிருவீங்க. சங்க காலம் படிச்சிருவீங்க, காப்பிய காலம் படிச்சிருவீங்க, பக்தி காலம் படிச்சிருவீங்க, சிற்றிலக்கிய காலம் படிச்சிருவீங்க, அதுக்கப்புறமா நவீன காலம் தற்கால இலக்கியம் படிச்சிருவீங்க. மிக முக்கியமான ஒரு காலமாக காப்பிய காலம் நிக்குது. தமிழ் எவ்வளவு அழகு பாருங்க. 5 பேரிலக்கியங்களை நாம் காப்பியங்களாக வைக்கிறோம். அந்த 5 பேர் இலக்கியங்களுடைய பெயர்கள் பெண்களினுடைய ஆபரணங்கள். முதல்ல கால்ல இருந்து ஆரம்பிக்கிறான் பாருங்க. பாதாதி கேசம், கேசாதி பாதம் இல்ல, பாதாதி கேசம். கால்ல போடுற செலம்பு, அடுத்து இடுப்புல போடுற மணிமேகலை, அடுத்து வளையாபதி, கையில குண்டலகேசி, காதல சீவக சிந்தாமணி, தலையில 5 பேரிலக்கியங்கள். இதுல நான் வியந்து வியந்து பார்க்கிறேன். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் சிலம்பு. ரொம்ப வியக்கிற பிள்ளைகளா. இலக்கியம் அன்றைக்கு எப்படி இருந்திருக்கிறது நம் கையில. நாம் எவ்வளவு செழுமையான ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். தமிழ் பேசுவதற்காக கூச்சப்படுகிறோமே இன்றைக்கு. ஆங்கிலம் தெரியவில்லை என்பதற்காக அவமானப்படுகிறோமே தவிர தமிழ் பேச வரவில்லை என்பதற்காக பெருமைப்படுகின்ற சூழல் இல்லையா இருக்கிறது? கொஞ்சம் நினைச்சு பார்த்தா சிலப்பதிகாரம் என்ன அற்புதமான ஒரு பேர் இலக்கியம் அது. நான் சவால் விடுறேன். 32 வரியில முடிகிற அந்த வழக்கு, 32 வரியில முடியுதுங்க அந்த வழக்குரைக்காதை. ஒரு பொண்ணு தன்னுடைய விஷயத்தை முன்னால வைக்கிறதுக்காக அவன் நிக்கிறதோ என்ன வார்த்தை சுருக்கம், எவ்வளவு பெரிய இன்ட்ரோடக்ஷன் அது. இப்படி சொல்ற அந்த இன்ட்ரோடக்ஷனை அவ எப்படி பேசுறாங்கிறத நீங்க இந்த கோனாறு நாடாறு செட்டியார் எல்லாம் வச்சு படிக்காதீங்க. டைரக்டா மூலத்தை படிச்சு பாருங்க. 4 வாட்டி படிங்க, 5வது வாட்டி புரியும். அதான் தமிழ். பக்கத்துல யாரோ ஒரு இரவலை வாங்கி கொண்டு அந்த உரைகளை படிக்காது, படித்து படித்து பாருங்க. நான் ரொம்ப வியந்து பாக்குறேன் அந்த பொண்ணை. ஒரு மன்னன் கிட்ட நின்னு இப்படி பேசினா பாருங்க. முதல் வார்த்தை என்ன சொன்னா சொல்லுங்க? செயலா போன மன்னனேன்னு ஆரம்பிக்கிறான்.
தேர்ச்சி பெறாத மன்னனே, இப்படி ஓபன் டிக்ளரேஷன் கொடுக்கணும் எப்படி இருக்கும்? அவன் கடைசியா இளங்கோவடிகள் வித்த காட்டியிருப்பான் ஒரு 4 வரியில. அவன் எப்படி கூடலான் கூட ஆயினான் அப்படின்னு முடியும். அது மெய்யில் பொடியும் கையில் தனிச்சிலம்பும் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாட்டு முழுமையான விஷயத்தை அப்படி படம் போட்டு விஷுவலைசேஷன் நீங்க படிக்கணுமா? லிட்ரேச்சர் படிங்க. விஷுவல்னா என்ன, காட்சிப்படுத்துதல்னா என்ன, அதான் இலக்கியம் நமக்கு தந்திருக்கும் சொத்து. சிலப்பதிகாரத்தை பிறகு வருகிறேன், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, இந்த இலக்கியங்கள் எல்லாம் கடந்து வருகின்ற பொழுது உனக்கு பக்தி இலக்கியத்துல வந்து நிக்குது. தேவாரம், திருவாசகங்கள், பெரிய புராணம், கம்பராமாயணம், இதெல்லாம் மிகப்பெரிய இலக்கியங்கள். அதெல்லாம் நான் கம்பராமாயணத்தெல்லாம் ரசிச்சு பேசுறவ. காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கள்ளிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனை நம்பு, அது பாடலல்ல உண்மை என்று நம்பு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்ததென்று சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி. கண்ணதாசன் கம்பராமாயணத்தை பத்தி பேசுறார். பேரிலக்கியங்கள், ஜாதி மதங்களை கடந்து நிற்கக்கூடிய பேரிலக்கியங்கள். இந்த கம்பராமாயணத்தை தொலைச்சி கட்டணும்னு சொன்ன திராவிட இயக்கத்தில் இருந்து வந்த பாரதிதாசன், அவர் கம்பராமாயணம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நிற்கிறார். கொள்கையிலே அவருக்கு வேறுபாடுகள் உண்டு, ஆனால் இலக்கியத்தை விட்டு விடுவதற்கு அவர் தயாராக இல்லை. டிகேசியை எதிர்த்து எழுதுகிறார். அப்படி பாதுகாக்கப்பட்ட இலக்கியங்கள். அதற்கு பிறகு சிற்றிலக்கியங்கள் நீங்க நிறைய படிப்பீங்க. பள்ளு, உலா, குறவஞ்சி, இதெல்லாம் அடுத்ததாக வந்த சிற்றிலக்கியங்கள், ஜானர்ஸ், வகைமைகள். அதை கடந்து வருகிறோம் நாம். நான் யோசிச்சு பார்க்கிறேன், இந்த சிற்றிலக்கியங்கள்ல நேற்று கூட நான் பாடம் நடத்தி கொண்டிருந்தேன். குற்றால குறவஞ்சி. நமக்கு நம்ம நாட்டு பெருமையை சொல்ல தெரியாது. இலக்கியம் படித்துப்பார், இலக்கியம் படித்துப்பார். நம் தாயின் பெருமை நமக்கு தெரியாது. நெல்லை ஜெயந்தா தான் எழுதினார், எல்லா தெய்வங்களும் அந்த கருவறையில் இருக்கும், அந்த கருவறையே இந்த தெய்வத்திற்குள் இருக்கும்னு எழுதினான் இந்த ஆளு. கவிஞன் இல்லையா? விந்தையாக இருக்கிறது எனக்கு. பெருமையாக நாம் எதையும் சொல்லிக் கொள்வதே இல்லை. நம்மிடத்தில் பெருமை பேசுவதற்கு எதுவும் இல்லை என்று நாம் கருதுகிறோம். அது நம் குறை. குற்றால குறவஞ்சியில் இப்படி பாடுகிறாள். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும். எவ்வளவு அநியாயம் இது! எவ்வளவு அழகு பாருங்க. முதல்ல குரங்கு தான் சாப்பிட்றத வேற யாருக்கும் கொடுக்காது. ஆனா அந்த ஊர்ல ஆண் குரங்கு தன் பெண் குரங்குக்கு பழத்தை கொண்டு போய் கொடுக்குதான், கெஞ்சி கெஞ்சி கொடுக்குதான், கொஞ்சி கொஞ்சி கொடுக்குதான். வானரங்கள் கனி, வானரம்னா ஆண் குரங்கு, மந்தினா பெண் குரங்கு. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம். சரி, அந்த குரங்கு தானே நம்மள மாதிரி ஒழுக்கமாவா சாப்பிடும்? சிந்தி சிந்தி தானே சாப்பிடும். அப்படி அது சிந்துதான் பழங்களை. வாயிலிருந்து அந்த பழக்கோதுகள் சிந்தும் பொழுது வானத்தில் இருந்து வந்த தேவர்கள் கியூ கட்டி நின்று எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம்னு சிந்திர கனிகளை கையேந்துறாங்களாம். அப்படிப்பட்ட ஊரா அந்த ஊர். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும். காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர். தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும். என்ன சிந்தனைங்க அது! அப்படியே தண்ணி இருக்குல்ல, தண்ணி மேல இருந்து இப்படி கீழே விழுதல்ல, விழற தண்ணி தெரிச்சு வானத்துக்கு போதான். வானத்துல இந்த நம்ம சூரிய பகவான் இருக்காருல்ல, அவர் தேர் பூட்டி சக்கரத்தோட ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். இந்த தண்ணி போனதுனால அந்த சூரியனுடைய தேர்காலும் அவன் குதிரை காலும் வழுக்கிருச்சம்மா. செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் வழுகும், கூனலிலம் பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலையங்கள் மலையே என்று பேசுகிறாள் குறத்தி. நீங்க அப்படியே கீழே இறங்கி வாங்க. நவீன இலக்கியம், நவீன இலக்கியத்தில் நான் ரொம்ப வியந்து வியந்து பாக்குறேங்க. உரைநடை எவ்வளவு பெரிய புரட்சி தெரியுமா நம் நாட்டுல வந்தது. கவிதை, நாவல், சிறுகதைகள், இதையெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய புரட்சிகரமான சிந்தனைகளை முன்னெடுப்பதற்கான இலக்கிய வகைமைகள். எது வேண்டுமானாலும் சொல்லலாம் இந்த கவிதைகளில். நான் வியந்து பார்க்கிறேன்.
ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால பள்ளிக்கூடத்துக்கு போகாத ஒரு மனிதரை சொல்றேன். அவர் பேர் ராமலிங்க வள்ளலார். பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்ட்டார். ஏன்னு கேட்டா, என்ன வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற, நெகட்டிவா சொன்ன போக மாட்டேன்ட்டார். இப்ப வேணும் வேணும்னு சொன்னா என்னன்னு சொல்லு. அவர் எழுதினார், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்தம் உறவு கலவாமை வேண்டும். அப்பதான் எழுதினார் அவர். 13 வயசு திருவருட்பாவல அவர் எழுத தொடங்கும் போது எழுதுறார். அதை பின்பற்றி தான் பாரதி எழுதுகிறான், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலை இனிமை வேண்டும். பாரதியை படிங்கள், அதற்கு பிறகு பாரதிதாசரை படிங்கள், நாமக்கல்லாரை படிங்கள், தேசிய விநாயகரை படியுங்கள். இலக்கியங்கள் இப்படிப்பட்ட ஒரு ரூட்ல இப்படி வருது. இன்றைக்கு தற்கால இலக்கியங்கள். குழந்தைகளை நான் ஒன்று சொல்லுகிறேன், பெண் குழந்தைகளாக இருப்பதனால், இன்னும் ஒரு 3 நிமிடத்திற்குள் நான் முடிக்கிறேன். பெண் குழந்தைகளாக இருப்பதனால் உங்களுக்கு சொல்கிறேன், கவிதையையும் இலக்கியத்தையும் படிப்பதற்கு பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கவிதையை புரிந்து கொள்ளக்கூடிய பெண்களை பார்த்து இந்த உலகம் அச்சப்படுகிறது. அப்படின்னு நீ சொல்லவே மாட்ட. ஏன் அப்படின்னு கேட்ப. why not அப்படின்னு நீ கேட்கணும்னா கவிதை புரியணும் உனக்கு. இந்த பஸ்ல தான் ஒரு பெருங்கலத்தூருக்கு போறேன் நான். பஸ்ல 2 பேர் உட்காந்துருக்கான். ஒரு 20 வயசு பையன், ஒரு 18 வயசு பொண்ணு. அவருக்கு 20, இவங்களுக்கு 18. நான் நின்றுட்டு போறேன். மகளிர்னு எழுதியிருக்க, அந்த பையன் உட்காந்துருக்கான். சரி உட்காந்து தொலையட்டோன்னு நான் உட்காந்துட்டே இருந்தேன். அந்த பையன் சொல்றான் அந்த பொண்ணு கிட்ட, கேள. அந்த பொண்ணு கேட்கவே இல்லை, காதல் ஏதோ வச்சிட்டு இருக்கு. கேள, இவ்வளோ கேட்கறானே அப்படிங்கிறதுனால நான் கேட்டேன். சரி ஏதோ கேட்கறானே, என்னதான் சொல்ற, சொல்லி தொலை, எனக்கும் நேரம் கிடக்கணும்ல, சொல்லு. அப்புறமா அவ திரும்பி பார்த்தா, அவகிட்ட தான் சொல்றான், நீ ரொம்ப அழகா இருக்க. இவ்வளவுதான் பேச்சு. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்குது முன்னால உட்காந்துக்கிட்டு. அதுக்கு அந்த பொண்ணு ரியாக்ஷன் பாருங்க. அந்த பொண்ணு ரியாக்ஷன். அதுக்கு அடுத்ததான் அவன் அடிச்சான் பாருங்க டைலாக், நீ ரொம்ப நல்ல பொண்ணு. உடனே அந்த காதுல இருந்து பாட்டு எடுத்துட்டா. முழுமையா அவ கவனத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. பாராட்டுக்கு சாயரா பாருங்க, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. அதே ரியாக்ஷன். அதுக்கு அந்த பையன் சொல்றான் பதில், நான் என்ன சொன்னாலும் நீ நம்புறல்ல, அதனால நீ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிறான். நான் நினைச்சு பார்த்தேன், இப்ப என் கிட்ட யாராவது இப்படி சொன்னா நான் என்ன செய்வேன்? நெஞ்சில ஏறி மூஞ்சில மிதிப்பேன் நான். ஏன்? எனக்கு கவிதை தெரியும், எனக்கு சொன்னால் விஷயங்கள் புரியும். புரிகின்ற பிள்ளைகள் தவறாக எந்த ஒரு விஷயத்தையும் மேற்கொள்வது கிடையாது. அதனால் தான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நவீன இலக்கியங்களில் பெண் இலக்கியங்கள் வந்துருச்சு, தலித் இலக்கியங்கள் வந்துருச்சு. என்ன அர்த்தம் தெரியுமா? தலித் இலக்கியங்களுக்கான அர்த்தம் சொல்கிறேன் நான், பெண் இலக்கியத்திற்கான அர்த்தம் சொல்கிறேன் நான். தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மார்ஜினலைஸ், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களினுடைய அவலங்களை எழுதக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது, நீ அவலங்களை மட்டும் எழுதிவிட முடியாது, என் அழகியலையும் எழுது என்று வந்து நின்றதுதான் தலித் இலக்கியம். மாற்றி யோசித்தார்கள். பெண்களை போக பொருளாக வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அதை அப்படி தூக்கி நிறுத்தி வேறு விதமாக சிந்திக்க வைத்தார்கள். இந்த இலக்கியங்களை, இந்த பேரிலக்கியங்களை படியுங்கள். வாசிக்க நான் சொல்லுகிறேன் குழந்தைகளே, இந்த கல்லூரியிலேயே 2 இடத்தை, வகுப்பறைகளையும் லெபார்டரியும் தவிர்த்து இன்னும் 2 இடங்களை சொல்கிறேன். இந்த 2 இடங்களை நீ பயன்படுத்து, முழுமையா பயன்படுத்து. ஒன்று விளையாட்டு திடல், மற்றொன்று நூலகம். இந்த 2த்தையும் நீ பயன்படுத்திப்பார். உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய இலக்கியங்கள் எத்தனை இருக்கு தெரியுமா? எத்தனை விஷயங்கள் இருக்கு தெரியுமா? அழகியலோடு இருக்கிறது, போராட்டங்களோடு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை நமக்கு அறிமுகம் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் பொங்கி பொங்கி கிடக்கக்கூடிய இடம். ரொம்ப அழகியலா ஒரு கவிதை சொல்கிறேன். ரொம்ப அழகா ஒரு இளைஞனுடைய ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை அப்படி சொல்லிட்டு போறான் ஒருத்தன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டு போறான். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கவிதை. எப்படி அப்படி எழுதுன? அவன் வயசு வலி அவன் எழுதனான். என் வகுப்புல தான் எழுதனான், 9வது வகுப்பு, 9th ஸ்டாண்டர்ட். இப்படி எழுத முடியுமா? அவன் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டான் அந்த குழந்தை. ஒரு வருஷத்திலே செத்துட்டான். அவன் 9வது வகுப்புல எழுதுற கவிதையை நான் சொல்றேன். என் வகுப்புல தான் இருந்தான், அடங்கவே மாட்டான்.
அடங்கவே மாட்டான், ஏதாவது எழுதிட்டே இருப்பான். கொண்டு வந்து காட்டினான் பாருங்க, எனக்கு பேரிலக்கியமாக படுகிறது அது. அவன் வாழ்க்கை அவன் சொன்னான். 4 வித பண்புகளும் இருக்கும். 14 வயசுங்க. 4 வித பண்புகளும் இருக்கும், அவள் நாவரசைய 4 முறை பிறக்கும். 14 வயசு எழுதுது. 4 வித பண்புகளும் இருக்கும், அவள் நாவசைய 4 முறை பிறக்கும். விழி சந்திரனோ சூரியனோ என்று தினம் மையமெழ கண்களிலே ஜாடை பல தெரிக்கும், உடல் சிலிர்க்கும். அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன், அந்த பெண்ணழகை கண்டு மனம் வேர்த்தேன். அட பீடி வாங்க காசு இல்லை, பென்சு வண்டி யோசனையா என்று மனம் சொல்லிவிட மறந்தேன், உடனே இறந்தேன்னு எழுதியிருந்தாங்க. என்னங்க செய்யறது இவன? நான் வெளியில கூப்பிட்டு கேட்டேன், என்னடா கவிதை இது, யாரா இது, என்ன கவிதை இதுன்னு. பேரு சுஜாதா மிஸ் +2 சொன்னாங்க. எத்தனை விஷயங்கள் இருக்கு தெரியுமா? அழகியலோட விஷயங்கள்.